Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான அதிகம் முள் இல்லாத ஒரு ருசியான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் மீன் வறுத்து வச்சிங்கன்னா வறுத்து வைக்க காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். சிலர் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமல் செய்வாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் கொட்டைகளை நீக்கிட்டு அதோட சாறை மட்டும் இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிலர் எலுமிச்சப்பழம் சேர்க்காம தயிர் சேர்த்து பிசைவாங்க. ஆனால் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. எலுமிச்சப்பழம் தான் சேர்த்து பண்ணணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க எலுமிச்சை சாரே போதுமானதாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லெமன் சாறு சேர்த்து பண்ணோம்னா தண்ணி தேவைப்படாது. ஒரு வேளை லெமன் சாறு நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வறுக்கிறதுனால அந்த மீனோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட 300 கிராம் போல் மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பறை மீன் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வறுவல் செஞ்சாலும் ரொம்ப சுவையாக அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 30 நிமிஷம் போல் நம்ம ஊற விட போகிறோம். பாருங்கள், இந்த மசாலா நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்குற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை சரியாக ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மீனை நல்லா ஊற விட்டு வறுக்கும் பொழுது அந்த உப்பு காரம்லாம் மீனுக்குள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு தவாவை நம்ம அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பரட்டி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்றா தவாவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அல்லது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால இது வறுப்படும் பொழுது லைட்டாக கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். இந்த ஹீட்லேயே கருவேப்பிலை மல்லியோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த மீனில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பறை மீனில் செய்கிறேங்க. இதில் அதிகமாக முள் இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும் போது நீங்கள் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா கொஞ்சம் கூட உதிராது. அதே மாதிரியே தவால கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. இந்த மீன் வறுவல் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சில பேருக்கு நல்ல முறுமுறுன்னு இருந்தால் மட்டும்தான் மீன் பிடிக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி மசாலா போட்டு வச்சுருக்க மீனை எடுத்து ரவையில் கொஞ்சமாக பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மீன் வறுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மீனை வெளியே எடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதில் நம்ம அந்த லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் இதில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.